உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். வாரிசு சான்றிதழை பெற வெளிநாட்டு இந்திய குடிமகன் அடையாள அட்டையை பயன்படுத்தலாமா? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மாரணல் அமிர்தகலா வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அதர்ஸ் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதிலே என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய கணவர் இறந்து விட்டார், அவருக்கு சட்டப்பூர்வ வாரிசுகளாக நாங்கள் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழை ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தோம். எங்களுக்கு இந்தியாவிலே ஆதார் அட்டை போன்ற எந்த விதமான அடையாள ஆவணங்கள் எதுவுமே கிடையாது. அதனால் ஆன்லைனிலே அந்த விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் தாசில்தார் அவர்களை நேரிலேயே அணுகி, இந்த ஆதார் போன்ற ஆவணங்கள் எங்களிடத்தில் இல்லை, நாங்கள் வெளிநாட்டிலே வாழ்கின்ற இந்திய பிரஜைகள், ஆகவே எங்களுக்கு இந்த சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் அவர் ஆதார் கார்டு போன்ற எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரிசு சான்றிதழை வழங்க முடியாது என்று சொல்லி நிராகரித்து விட்டார். ஆகையால் அவர் போட்ட அந்த உத்தரவை ரத்து செய்து எங்களுக்கு இந்த வாரிசு சான்றிதழை பெற்றுத்தர ஒரு உத்தரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த விண்ணப்பத்திலே மனுவிலே அவர் சொல்லுகிறார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் ஏற்கனவே இந்திய அரசு அரசாணை 478 மூலமாக ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறது. அதன் மூலமாக வெளிநாடு இந்திய குடிமகன் அடையாள அட்டையை பயன்படுத்தி ஒரு சான்றாவணமாக அடையாள ஆவணமாக எடுத்துக்கொண்டு வாரிசு சான்றிதழை வழங்கலாம் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அதிகாரிகள் இதை கருத்தில் கொள்ளாமல் அந்த விண்ணப்பத்தை நிராகரித்தது தவறு. ஆகவே இந்த மனுதாரர்களுக்கு வேண்டிய அந்த வாரிசு சான்றிதழை இந்த வெளிநாட்டு இந்திய குடிமகன் அடையாள அட்டையை ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வாரிசு சான்றிதழை வழங்கலாம். 2 வாரத்துக்குள்ளாக அவர்களுக்கு இந்த ஆவணத்தை வழங்க பரிசீலிக்குமாறு உத்தரவிடுகிறேன் என்று சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.